போர்க்களம் ஒரு மிகப்பெரிய மர்மங்கள் நிறைந்த இடம். அந்த போரின் 17ஆம் நாள் ஒட்டுமொத்த கௌரவப்படையும் கர்ணனைத்தான் நம்பியிருந்தது. ஆனால் அந்த மாவீரன் இன்று நிராயுதபாணியாக தன் தேர் சக்கரத்தை மண்ணிலிருந்து தூக்க போராடி கொண்டிருக்கிறான். எதிரே அர்ஜுனன் அம்பு எய்ய தயாராக நிற்கிறான். இந்த ஒரு காட்சி பல கேள்விகளை எழுப்புகிறது. இது வீரப்போரா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதியா? கிருஷ்ணர் ஏன் ஒரு ஆயுதமில்லாத வீரனை வீழ்த்தச் சொன்னார்? இது கர்ணனுக்கு கிருஷ்ணர் செய்த துரோகமா? இதற்கான விடைகளை தேடி நாம் மகாபாரதத்தின் ஆழமான ரகசியங்களுக்குள் செல்லப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே அந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். அதற்கு முன்னால் இதுபோன்ற மகாபாரதம், ரகசியம் மற்றும் கோவில் தொடர்புடைய உண்மைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, வாங்க ஆச்சரியமான உண்மைகளை தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், கர்ணன் முற்பிறவியில் யார் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு விரிவான வீடியோவை வெளியிட்டோம். அந்த வீடியோவின் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடித்த உடனே அந்த வீடியோவையும் பாருங்கள். அப்போதுதான் கர்ணனின் கவசம் எத்தகையது என்பதும் கிருஷ்ணரின் தர்மம் எவ்வளவு துல்லியமானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக புரியும். கர்ணன் ஏன் இவ்வளவு பலசாலியாக இருந்தான் என்று எப்போதாவது யோசித்தது உண்டா? சொல்கிறேன் கேளுங்க. கர்ணன் முற்பிறவியில் அவன் பெயர் சதஸ்ர கவசன் என்ற அரக்கனாக இருந்தான். அவன் கடுமையாக தவமிருந்து பிரம்மாவிடம் 1000 கவசத்தை வரமாக வாங்கினான். அவனிடம் இருந்த அந்த 1000 கவசங்களை எவராலும் அவ்வளவு எளிதாக உடைக்க முடியாது. ஒரு கவசத்தை உடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு விசித்திரமான நிபந்தனை இருந்தது. ஒருவன் 12 ஆண்டுகள் இடைவிடாமல் தவம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மற்றொருவன் அந்த அரக்கனுடன் இடைவிடாமல் போர் புரிய வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே ஒரே ஒரு கவசத்தை உடைக்க முடியும். இந்த கடினமான காரியத்தை செய்து முடிக்கவே நாராயணனும் நரனும் பூமிக்கு வந்தார்கள். நாராயணன் 12 ஆண்டுகள் தவம் செய்ய நரன் போரிட்டான். பிறகு நரன் தவம் செய்ய நாராயணன் போரிட்டான். இப்படி மாறி மாறி 1000 ஆண்டுகள் போர் செய்து 999 கவசங்களை அவர்கள் அளித்தார்கள். அந்த நாராயணனே இப்போது கிருஷ்ணராகவும் அந்த நரன் அர்ஜுனனாகவும் வந்துள்ளனர். மீதமுள்ள அந்த ஒரு கவசத்தோடு சகஸ்ர கவசம் தப்பிக்க சூரியன் சரணாகதியில் போக, அதனாலேயே மீதம் இருந்த ஒரு கவசத்தோடு சூரிய மகனாக பிறந்து இருந்தான் கர்ணன். அர்ஜுனன் ஏன் 12 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டி வந்தது என்று இப்போது புரிகிறதா? அது வெறும் தண்டனை அல்ல. கர்ணனின் அந்த இறுதி கவசத்தை உடைப்பதற்கான ஒரு நீண்ட கால தவம். அந்த தவம்தான் இப்போது போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு வெற்றியை தரப்போகிறது. கர்ணனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் அவனது முற்பிறவியின் கர்மா அவனுக்கு சோதனையாக மாறின. இந்திரன் ஒரு அந்தணர் வேடத்தில் வந்து அவனது பிறவி கவசத்தை கேட்டபோது கர்ணன் தயங்காமல் அதை அறுத்து கொடுத்தான். அவனது கவசம் போனது. அவனிடமிருந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றாக அவனது சாபத்தினால் செயலிழக்கத் தொடங்கின. இப்போது போர்க்களத்தில் அவனது தேர் சக்கரமும் மண்ணி மிக ஆழமாக சிக்கிக் கொண்டது. ஒரு வீரன் தன் தேரை இழந்து ஆயுதமும் இல்லாமல் கீழே நிற்கும் அந்த நொடி அவனுக்கு மிகவும் பலவீனமான நேரம். ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியும் கர்ணன் சாதாரணமானவன் அல்ல என்று. அவன் கீழே நின்றாலும் அவனது புண்ணியங்கள் அவனை காக்கும் என்று கிருஷ்ணர் உணர்ந்தார். அதனால்தான் இந்த சூழலை பயன்படுத்தி ஒரு பெரிய முடிவை கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கட்டளையை இடுகிறார். அந்த ஒரு கட்டளைதான் மகாபாரதத்தின் தலைவிதியையே மாற்றப் போகிறது. ஒரு நிராயுதபாணியான வீரனை வீழ்த்துவது தர்மத்தின்படி சரியா? கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை தூண்டினார்? அந்த பரபரப்பான தருணத்தை இப்போது பார்ப்போம்.
வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கிருஷ்ணரின் அந்த அதிரடி கட்டளை இதோ வருகிறது. தேர்ச்சக்கரம் மண்ணில் புதைந்ததால் கர்ணன் தன் வில்லை கீழே வைத்துவிட்டு 2 கைகளாலும் சக்கரத்தை தூக்கப் போராடினான். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, அம்பு எய்து, இப்போதே கர்ணனை கொன்றுவிடு என்றார். இதை கேட்ட கர்ணன் கடும் அதிர்ச்சி அடைந்தான். நிறுத்து கிருஷ்ணா, இப்போது கையில் ஆயுதம் இல்லாமல் நிற்கிறேன். போர் தர்மத்தின்படி ஒரு நிராயுதபாணியை கொல்வது மிகப்பெரிய பாவம். நீயே இப்படி செய்யச் சொல்வது நீதியா? தர்மம் எங்கே போனது என்று உரக்க கேட்டான். கர்ணனின் இந்த கேள்வியை கேட்ட கிருஷ்ணர் மெல்ல சிரித்தார். அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரிய நியாயம் இருந்தது. கிருஷ்ணர் கேட்டார், கர்ணா, இப்போது உனக்கு தர்மம் ஞாபகம் வருகிறதா? அன்று பீமனுக்கு பாலி விஷம் வைத்து கொள்ள முயன்றீர்களே, அப்போது உன் தர்மம் எங்கே போனது? பாண்டவர்களையும் குந்தி தேவியையும் ஒரு அரக்கு மாளிகைக்குள் வைத்து உயிரோடு எரிக்க சதி செய்தீர்களே, அப்போது உன் நீதி எங்கே போனது? ஒரு பெண்ணான திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்திய போது நீ ஒரு மாவீரனாக அங்கே அமர்ந்திருந்தாயே, அப்போது ஏன் உன் வாய் பேசவில்லை? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயுதம் இல்லாமல் தவித்த சிறுவன் அபிமன்யுவை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொன்றீர்களே, அப்போது உனக்கு தர்மம் தெரியவில்லையா? தர்மத்துக்கு துணையாக இல்லாதவருக்கு ஆபத்து வரும்போது தர்மம் ஒருபோதும் துணை நிற்காது என்று இடி முழக்கம் போல கிருஷ்ணரின் ஒவ்வொரு வார்த்தையும் கர்ணனை சுட்டெரித்தது. தான் செய்த பாவங்கள் அனைத்தும் இப்போது தன் கண்முன்னால் வந்து நிற்பதை அவன் உணர்ந்தான். அவன் செய்த தானங்களும் அவனது வீரமும் அவனை காப்பாற்ற முன்வரவில்லை. ஏதாவதொரு காரணத்திற்காக அவன் செய்த ஒவ்வொரு சிறு தவறும் இன்று அவனை பலவீனமாக்கிவிட்டது. கிருஷ்ணரின் ஆணைப்படி அர்ஜுனனின் அம்பு எய்தான். அந்த அம்பு கர்ணனின் உயிரை வாங்கியது. ஒரு சூரியன் மறைந்தது போன்ற ஒரு நிசப்தம் அந்த போர்க்களத்தில் நிலவியது. நண்பர்களே, கர்ணன் ஒரு மாவீரன் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. அவன் கொடை வள்ளல், சிறந்த நண்பன். ஆனால் அவன் நின்ற பக்கம் தவறானது. அதற்குத்தான் உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்பதை சொல்கிறேன் என்பதற்கு உள்ள அர்த்தம் அதுவே. தீயவர்களோடு சேர்ந்திருந்தால் நம்மிடம் உள்ள நற்பண்புகள் கூட அவசரத்தில் உதவிக்கு வராது என்பதுதான் கர்ணனின் கதை நமக்கு சொல்லும் நீதி. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ணர் அர்ஜுனனை தூண்டி கர்ணனை கொன்றது சரியா, அல்லது ஒரு மாவீரனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையை முழுமையாக புரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள முந்தைய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி. கர்ணன் இறந்த பிறகு சொர்க்கம் சென்றானா இல்லை நரகம் சென்றானா? கர்ணன் செய்த புண்ணியங்கள் என்ன ஆனது? காத்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.